ராஜலட்சுமி எடுவர்ஸ். இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். மார்க்கெட் டிமாண்ட் கோர்சஸா எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான், ஜாவா பேசிக்ல ஆரம்பிச்சு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போறாங்க. அண்ட் இது கூடவே டேட்டா சயின்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இப்படி பல கோர்சஸ் உள்ள இருக்கு. அஃபோர்டபிள் பிரைஸ் வித் 0% இஎம்ஐ. வீக் டேஸ்லயோ இல்ல வீக்கெண்ட்லயோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிளான டைம்ல இங்க நீங்க படிச்சுக்க முடியும். தமிழ்லயும் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ரெஸ்யூம் பில்டிங்க பத்தியும் ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு. நான் சொல்றேன்ற ஒரே காரணத்துக்காக நீங்க கண்ணை மூடிட்டு இதுல போய் சேர வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ராஜலட்சுமி எடுவர்ஸோட லிங்கை கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி முழுமையா நீங்க தெரிஞ்சு முடிச்சு நீங்க சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். நாம இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கோடியாக சேர்த்து வச்சிருக்க பல இன்வெஸ்டர்ஸ் ரெடியாக இருப்பாங்க. ஆனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேங்க. இது நீங்கள் கேட்ட பிற்பாடு இதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கோப் இருக்கா, படிப்பு கூட இதை சார்ந்து படித்தா ஃபியூச்சரில் நல்ல வாய்ப்பு இருக்கான்னு உங்களுக்கே டவுட் வரலாம் மக்களே. அப்பே ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பற்றி தான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். வேர்ல்டு ரோபாட் கான்ஃபரன்ஸ் நம்ம சைனாவோட பீஜிங் இருக்குல்ல, அங்கே இப்போ நடந்திருக்கு. இதில் கெஸ்ட்டோட எண்ணிக்கை மட்டுமே பார்த்தீங்கன்னா 1100 பேருக்கு மேலே முக்கியமான விவிஐபிஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஜேர்னலிஸ்டோட எண்ணிக்கை மட்டுமே 1555 பேருக்கு மேலே, எக்ஸிபிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 666 பேருக்கு மேலே, விசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா லேக்ஸில் போதுங்க 8,12,000 பேருக்கு மேலே, ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 41,472 பேருக்கு மேலே, அண்ட் கண்டஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,20,000 பேருக்கு மேலே. போட்டியாளர்கள் எண்ணிக்கை மட்டும் எவ்வளோ? 1,20,000 பேருக்கு மேலே. அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ படைப்புகள் அங்கே மக்கள் முன்னாடி எக்ஸிபிட் பண்ணப்பட்டிருக்கோம். யோசிச்சு பாருங்க. என்ன மாதிரி இருக்குங்க ஒன்று. இந்த எந்திரன் படத்தில் ஹியூமனாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரஜினி சார் சொல்லுவாப்பில் ஒரு டைலாக்ல, அதாவது ரொபாட் தான் ஆனால் மனுஷனை மாதிரியா இருக்கும், இதுதான் ஹியூமனாய்டுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் இந்த முறை 27 ரோபோட்ஸ் புதுசாக களமிறங்கியிருக்கு. ஒரு முறையும் வருஷம் நடக்கிறது தான், ஆனால் இந்த முறை 27ன்றது புதிய சாதனையாக அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஸ்கோப் இப்போ ஏற்பட்டிருக்கிறது நல்லா தெரியுது. ஆக்சுவலாக இந்த முறை எல்லாமே வேற லெவலில் இருந்துருக்குங்க. ஒவ்வொரு ஹியூமனாய்ட் ரோபோட்ஸுமே போன முறை பார்க்குறப்ப லைட்டாக அசைஞ்சுது ஒரு ரோபோட்டும். அதை பார்க்குறப்ப ரைட்டு, இது இன்னும் மனுஷனை மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு சில ஆண்டுகள் தேவைப்படும் நினச்சோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது குறைய போய்கிட்டாங்க. இந்த காட்சியில் நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க, என்னப்பா மனுஷன் மாதிரியே இருக்குது, வித்தியாசமே தெரியல அப்படின்ட்டு. மசாஜ் பண்ணுற ரொபாட்ஸில் இருந்து ஆப்ரேஷன் பண்ணுற ரொபாட்ஸ் வரைக்குமே இங்கே காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த சீனாவோட மருத்துவத்துறை இருக்குல்ல, அதை சார்ந்து சில காட்சி படைப்பு உள்ளே வந்துச்சுங்க. இந்த ஆப்ரேட் பண்ணுற ரொபாட்ஸு அவங்க எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குன்றதை சார்ந்து இப்போ ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் அறுதி பெரும்பான்மை ரிசல்ட் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் எஞ்சி இருக்குங்க. அந்த ஆய்வில் அவங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் பண்ணுறப்ப மனித தவறால் சில உயிர்கள் பறிபோகும் பார்த்தீங்களா, அது தவிர்க்கப்படும். துல்லியமாக ஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணி இந்த மிஷின் இந்த அளவுக்கு தான் இந்த ஆப்ரேட்டர் பண்ணும் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு, பர்ஃபெக்டாக பண்ணும். அதில் யாராவது வராதான் கேட்டிங்கன்னா அது அடுத்த ஆய்வுக்குட்பட்ட விஷயம், அதை விடுங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு முயற்சியில் சீன ஆய்வாளர்கள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தா ரொபாட்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஆனால் ரொபாட் தாங்க, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்.
ஒரு மாடர்ன் டெக்னாலஜி வருது இல்லை வந்துருச்சு அப்படின்னா டெஸ்லாவோட கால் தடம் அங்கே இல்லாமல் இருக்கும். அவங்களோட ப்ராடக்ட்டே உள்ளே இருக்குது. டெஸ்லாவோட ஆப்டிமஸ் இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த எலான் மஸ்க் இருக்கார்ல, அவரோட ஃப்யூச்சரில் இருக்க மிகப்பெரிய ஒரு திட்டமே இந்த ரொபாட்ஸ் தான். இதை களமிறக்கியும் காசு பார்க்கணுன்றதுல அந்த மனுஷன் எந்த விதமான பேக் அடிக்கலைங்க. உலகத்தில் பெரிய பணக்காரராக தொடர்ந்து இருக்கிறது சாதாரண விஷயமா? அதுக்கு இது போல பல விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும். அந்த மனுஷன் பண்ணியிருக்கார் போல இருக்கு. இந்த கார் இருக்குல்ல, டெஸ்லாவோட காரு, இதுக்கு பிற்பாடு மஸ்க்கு இருக்க பெரிய நம்பிக்கை இதுதான். இந்த ஆப்டிமஸை அந்த எக்ஸிபிஷனில் நீங்கள் பார்க்கணும். எலான் மஸ்க் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்புல, எல்லா வேலைகளையும் இந்த ஆப்டிமஸ் செய்யுங்க. எல்லா வேலைகள் அப்படின்னா வீட்டு வேலை எதோ இருந்தாலும் நம்பி கொடுக்கலாம் அப்படின்றாப்புல. அதாவது வீட்டில் மெய்டு இருந்து பார்த்துருப்பீங்க, உயிருள்ள மனுஷனும் இருந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் ரொபாட் உங்களுக்கான வேலைகளை வீட்டில் செய்யும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? உங்கள் கூடவே அது இருக்குன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? ஃப்யூச்சர் சார்ந்த ஒரு விஷயம் டிமாண்ட் கிரியேட் ஆகும்போது அது சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்புறம் ஃப்யூச்சரில் காசு பார்க்குறதா எல்லா பணக்காரங்க மனசில் இருக்க விஷயம். அதனால் தொடர்ந்து பணக்காரங்களும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஏழைங்க தொடர்ந்து ஏழையாக இருக்கிறதுக்கும், மிடில் கிளாஸ் தொடர்ந்து மிடில் கிளாஸாக இருக்கிறதுக்கும், பணக்காரங்க தொடர்ந்து பணக்காரர்களாக இருக்கிறதுக்கும் இதான் வித்தியாசமே. லாண்ட்ரி பண்ணுமா, நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. குக் பண்ணுமா, நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கங்க. க்ளீனிங் பண்ணுறதுக்கும் சரி, உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கூட இருக்கட்டுமே, எல்லாத்தையும் நம்ம ரொபாட் பண்ணோம் அப்படின்னு அந்த மனுஷன் ப்ரொமோஷன் எப்பயும் ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த வருஷம் இந்த ரொபாட்டோட சோதனையை அவங்க பண்ண போகிறாங்களாம். இந்த டெஸ்லாவோட ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்ல, அங்கே வச்சு தான் இந்த ரொபாட்டோட சோதனையை அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்களாம். இந்த விஷயத்த மனுஷன் எப்பயும் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அடுத்தபடியாக இந்த ரொபாட்டுங்க, சைனாவில் நடக்கிற இந்த ரொபாட்ஸ் ஈவெண்ட்டில் எல்லாரோடைய கவனத்தையும் ஈர்த்தது இந்த ரொபாட் தான். அதாவது மஸ்க் சொன்னார்ல, இந்த வேலை அந்த வேலை எல்லாத்தையும் நம்ம ரொபாட் செய்ய நாங்கள் சோதனை பண்ண போகிறோன்ற மாதிரி. ஆனால் இதை அவங்க சோதனை பண்ணியே முடிச்சிட்டாங்க போல இருக்கு. வேற லெவலில் வேலை செய்யுது இது ஃபுல்லாக. ஆஸ்ட்ரிபாட் S1 அப்படின்னு தான் இந்த ரொபாட்டுக்கு பேரை வச்சுருக்காங்க. இது ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் AI ரொபாட் அசிஸ்டண்ட்டுங்க. இதுதான் இருக்கிறதுலேயே செம அக்யூரேசியான ரொபாட்டாக இப்போ பார்க்கப்படுது. அதாவது ஒரு வேலையை சொன்னால் அதை புரிஞ்சு கரெக்டாக செய்யணும். அது இந்த ரொபாட் கரெக்டாக செய்யுதான். மற்ற ரொபாட்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப தரமான சீன தயாரிப்புன்னு பேர் வாங்கியிருக்கு. பொதுவாக டூப்ளிகேட் தேசம் தான் சீனாவுக்கு பேரே இருக்குது. அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு ஐஃபோன் விற்கிறாங்களா, சைனாவோட ஐஃபோன் பாரு வெறும் 20,000 ரூபாய் தான். ஆனால் எதுவுமே சேஞ்ச் தெரியாது, அப்படியே இருக்கும். ஒரிஜினலோட சூப்பராக இருக்குன்ற மாதிரி தான் ஒரு ப்ராடக்டாக இருக்கும் டூப்ளிகேட்டில். ஆனால் சைனாவோட பேர் சொல்லிட்டு ஒரு ப்ராடக்டாக இது இப்போ அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே இவங்களே இன்புட் கொடுத்து இப்படி கிரியேட் பண்ணாங்களா, இல்லை வேற எங்கன்னா அந்த ஆட்டையை போட்டாங்களா ஐடியாஸை தெரில. ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுக்கா நான் இதுக்கு இவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்றதை இந்த காட்சியை பார்த்தா உங்களுக்கே புரியும். என்ன மாதிரி ஃபங்க்ஷனேட் ஆகுது பாருங்கள் இந்த ரொபாட்டு.
இந்த சைனாவோட ரொபாட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அது கடந்த 10 வருஷங்களில் மட்டுமே டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1.18 லட்சம் கோடி ரூபாயை கிராஸ் பண்ணியிருக்கு. மற்ற கண்ட்ரீஸில் இந்த அளவுக்கு போயிருக்காங்க கேட்டிங்கன்னா ரொம்ப 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 ரேர்னு சொல்லாங்க. ஆனால் சைனா ஃபுல் ஃபோக்கஸ் ரொபாட்ஸ் மேலே வச்சுருக்காங்க. ஃபியூச்சர் இது தான், இதை வச்சு ஃபுல்லாக நம்ம கல்லா கட்டலான்னு சொல்லிட்டு இன்னும் பல நிறுவனங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எலான் மஸ்க் உள்ள காலடி எடுத்து வைக்கிறாருன்னா இன்னும் பல நிறுவனங்கள் கூடிய வரும் பார்த்தீங்களா, அது இப்போ நடந்துட்டுருக்கு. அடுத்த 2 வருஷங்களில் இந்த ரொபாட்ஸோட விற்பனை அமோகமாக இருக்க போது. மார்க் மை வேர்ட்ஸ். தொழில்துறை ரொபாட்ஸ் இருக்குல்ல, இதில் சீன ரோபோட்ஸோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றத இப்போ முழுமையாக பாருங்க. ஆண்டுக்காண்டு அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரொபாட்ஸில் சைனா தாங்க டாப்பில் இருக்கு. கிட்டத்தட்ட 2,50,000 யூனிட்ஸையும் கடந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது ஜப்பான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க சைனா கூட இந்த 2வது இடத்துல இருக்க ஜப்பானை கம்பேர் பண்ணி பாருங்க, மார்ஜின் எங்கேயோ இருக்கு. 50,000 யூனிட்ஸ் அளவுக்கு தாங்க ஜப்பானால் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க முடியுது இண்டஸ்ட்ரியல் ரொபாட்ஸை. அடுத்தடுத்த இடங்களில் யூஎஸ், சவுத் கொரியா, ஜெர்மனி, இட்டலி, டைப்பே, பிரான்ஸ், மெக்சிகோ, சிங்கப்பூர், இந்தியா, ஸ்பெயின், டர்க்கி, தாய்லாந்து, கனடா இருக்குது. இதில் நம்ம இந்தியா இருக்குல்ல, அது சைனாவை பீட் பண்ண முடியலனா கூட அட்லீஸ்ட் 2வது இடத்த பிடிக்கலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகளை எவ்வளோ பயன்படுத்திக்க போகிறன்ற எதிர்பார்ப்பு தான் நிறைய எழுந்திருக்கு. இந்த வரைபடத்தை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் மக்களே. அதாவது இண்டஸ்ட்ரியல் ரொபாட்ஸில் இந்த சைனாவோட டாமினன்ஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ பீக்கில் இருக்குது பார்த்தீங்களா. 2012, 2022 இந்த 2 ஆண்டுகளையும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது இந்த ஆரஞ்சு கலரில் தெரியுதுல்ல, அதுதான் இந்த இண்டஸ்ட்ரியல் ரொபாட்ஸ் சைனாவால் ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2012 அதிகபட்சம் ஒரு 14% வரைக்கும் மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் 2022 பாருங்க 50% கடந்துருச்சு. இது இன்னும் 2032 போனீங்கன்னாக்கா 90% கிராஸ் பண்ணிடும் போல இருக்கு. அவ்வளோ க்ரோத்தில் இருக்காங்க சைனா. வேற லெவலில் இருக்குல்ல ஒரு ப்ராடக்ட்டுமே. ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போதைக்கு நம்ம தூரம் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு காலத்தில் செல்ஃபோனை நம்ம அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், தூரமாக இருந்து. நாளை பின்ன நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோம்ன்ற விரக்தியில் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இப்போ எல்லார் கையிலும் செல்ஃபோன்ஸ் இருக்குது. இன்னும் சில ஆண்டுகள் உருண்டோன பிற்பாடு எல்லா வீடுகள்லையும் தவிர்க்க முடியாத ஒரு ப்ராடக்டாக இந்த ரொபாட்ஸ் இருந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலங்க. இதுக்கு வாய்ப்பில்லை நினைக்காதீங்க, சத்தியமாக இது நடக்கும் ஃபியூச்சரில். உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ கண்டிப்பாக இது நடக்கும். ஏன்னா இது வெளிப்புற தோற்றம் சார்ந்து மட்டும் அவங்க அழகாக பண்ணி வைக்கல, வித்தியாசமே தெரில பாருங்க. மனுஷன் எது ரொபாட் எதுன்னு சொல்லிட்டு அதில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட இன்டர்னல் ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பிரயத்தனப்படுறாங்க. சூப்பராக டெக்னாலஜி அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொபாட்ஸோட காட்சிகள் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கலாம் மக்களே, அவ்வளோ அழகு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள், முதன்மையான விஷயம் எதிர்கால பிஸ்னஸ் இருக்குல்ல, இந்த ரொபாட்ஸ் இண்டஸ்ட்ரி சார்ந்து இதை சைனா இப்போ வசப்படுத்தியிருக்கு, ஒத்துக்கிட்டே ஆகணும். அமெரிக்காவால் பாசிபிள் ஆகலை, இது ஜப்பானால் பாசிபிள் ஆகலை, ஆனால் சைனா இப்போ வசப்படுத்தியிருக்கு. இது இப்படியே போச்சுன்னா இந்த செக்மெண்ட்டில் இவங்க நம்பர் 1 கண்ட்ரியாக நிற்பாங்க. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்மளோட சோம்பேறித்தனம் தான் எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் ஒரு லாபமாக அமையும். இங்கேயும் அதே தான். அதாவது வீட்டில் எனக்கு கையிலேயே நான் துணி துவச்சி போட்டுப்போம்ப்பா, எனக்கு மிஷின்லாம் வேணாப்பானீங்கன்னா வாஷிங் மிஷின் கம்பெனி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். நான் வந்து குளிரூட்டப்பட்ட காற்றில் மட்டும்தான் இருப்பேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிற காலம் இருக்கிற வரைக்கும் ஏசியை ஃபுல்லாக சேல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க.
இதெல்லாம் தாண்டி நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற நிறைய பொருட்களுங்க, இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நம்மளோட சோம்பேறித்தனம் இருக்குது பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் சார்ந்து இது எல்லாம் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக மாறும். அதே போல் தான் ரொபாட்ஸையும் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. நீ வேலையே செய்ய வேணாம், நீ படுத்துக்கோ ஜாலியாக வீட்டில், வாய்ஸ் நோட்டு மட்டும் ஒன்றுனா கொடு. இந்த சிரி நம்ம ஐஃபோனில் பேசுவோம் பாருங்க, எப்போ வாய்ஸ் நோட்டு மட்டும் ஒன்றுனா கொடு, அது எல்லா கமெண்டையும் கேட்டு அது பாட்டு வேலை செஞ்சு கொடுக்கும். நீ பாரு நிம்மதியாக படுத்து ரெஸ்ட் எடு. இதைத்தான் கம்பெனிஸ் உங்ககிட்ட புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் நான் கம்பெனிஸ்க்கு எதிராக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ரேஷியோ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். நாம் எங்கே இருக்கோம், கம்பெனிஸ் எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த நடுவில் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் காசு. அதை மட்டும் நீங்கள் பார்த்து செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மற்ற தேவையான விஷயங்களை ஃபாலோ ஆக மாட்டீங்க. மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பெரிய நிறுவனங்கள் வந்துருச்சு ஆல்ரெடி இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே. இதுக்கப்புறம் நிறைய ஸ்டார்ட் அப்பும் உதயமாக தான் போகுது. இந்த பிஸ்னஸ் மேனே யாரோ வானத்துலேருந்து குதிச்சவங்க கிடையாது, நம்மளிருந்து வர்றவங்க தான். ஆனால் அங்கே கொடுக்குற ப்ராடக்டோட தரமும் அதுக்கான விலையும் இருக்குல்ல, அது மட்டும்தான் இது நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா அப்படின்றத முடிவு பண்ணும். நாலாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், நம்ம இந்தியாவில் நல்ல புத்திசாலிகளுக்கு பஞ்சம் இருக்கா என்ன? நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க. புத்திசாலியான நபர்களை கொண்ட நாடு, இளம் நாடு இந்தியாவில் மாற்று கருத்தே இல்லை. எங்கெங்கேயோ என்னென்னமோ பண்ணுறாங்க இந்த ரொபாட்டிக் இண்டஸ்ட்ரி சார்ந்து. ஃப்யூச்சரில் இதுதான் பிஸ்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்பயே விதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கோமோ? நான் ஏதோ குற்றம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சிந்திச்சு பாருங்கள். இந்த வேர்ல்டு மார்க்கெட்டில் நாம் இப்போவே கொஞ்சமாக விதையை தூவ ஆரம்பித்தாதான் ஃப்யூச்சரில் இந்தியா வந்து செக்மெண்ட்டில் தலை தூக்கி நிற்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ ஏங்க, உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப்பாக சைனா ஒரு பேரை வாங்குச்சுல்ல. அதாவது வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற 10 பொருட்களில் ஒரு பொருளுக்கு பின்னாடியாவது மேட் இன் சைனான்ற வார்த்தைகளை பார்க்க முடியும். அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிட்டாங்க. இதே நம்ம நாளைக்கு இந்தியா வந்தால் சூப்பராக இருக்கும்ல. மேட் இன் இந்தியான்ற ப்ராடக்ட் உலகம் முழுக்க பல நாடுகள் இருந்துச்சுன்னா இதைத்தான் எதிர்பார்க்குறேன். அதனால் இந்த ஒரு சின்ன ஆசையை இங்கே பில்ட் பண்ணுறேன். இந்திய அரசு மனசு வச்சாங்கன்னா இது நடக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபியூச்சர் சார்ந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட பணக்கார கனவு இருக்குல்ல, அதை அச்சீவ் பண்ண முடியும். அதில் ஒரு அடியாவாச்சும் நீங்கள் எடுத்து வைக்க முடியும். அதை விட்டு இப்போ இருக்கிற தேவைகளை வச்சு மட்டும் நீங்கள் பிஸ்னஸில் இனிஷியேட் பண்ணிங்கன்னா அது இப்போதைக்கு மட்டும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃபியூச்சரில் கால வரை விட்டுடலாம். யோசிச்சு பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.